إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டியவனாக நேர்வழியை வேண்டியவனாக இஹ்லாஸையும் பரிசுத்தமான தௌபாவையும் வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை உபதேசம் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னித்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம்முடைய மீளும் இடத்தை சொர்க்கமாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆ தினத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தில் ஒன்று, இந்த ஜும்ஆ நாளில் சூரத்துல் கஹ்ஃபை அவர்கள் ஓதுவார்கள். இந்த சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு பல வரலாறுகளை நினைவு கூறுவதின் மூலமாக, இந்த சூரத்துல் கஹ்ஃப் நமக்கு பல வரலாறுகளை நினைவு கூறுவதின் மூலமாக அல்லாஹுடைய நம்பிக்கையையும், கவனியுங்கள், அல்லாஹுடைய நம்பிக்கையையும் மறுமை நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுடைய மறுமை நாளின், தீர்ப்பு நாளின், விசாரணை நாளின் நம்பிக்கை, இது மிக முக்கியமான அம்சம். மறுமை நாளுடைய யக்கீன், நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவு உறுதி பெறுமோ, ஆழமாக பதியுமோ, அந்த அளவுதான் நாம் அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு தடுத்து கொள்பவர்களாக இருப்போம். சோதனைகளில் உறுதி உள்ளவர்களாக இருக்க முடியும். மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்கும்போது அடியான் சோதனைகளை பார்த்து பயந்து விடுவான். யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை பலவீனமாக இருக்குமோ அவர்கள் சிரமங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், அல்லாஹுவை ஏசி விடுவார்கள், விதியை குறை சொல்லி விடுவார்கள், தடுமாறி விடுவார்கள். இன்னும் அந்த நம்பிக்கை பலவீனம் அடைந்து கொண்டே சென்றால் பலர் தற்கொலையும் செய்து கொள்வார்கள், அல்லது ஈமானை விட்டு இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆகவேதான் அல் குர்ஆன் மறுமை நம்பிக்கையை சஹாபாக்களுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்தியது. அத்தகைய மகத்தான சம்பவங்களில் ஒன்றுதான் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா கூறியிருக்கக்கூடிய அந்த குகைவாசிகளின் சம்பவம். அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்ட வாலிபர்களாக இருந்தார்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு தங்களை பற்றி அல்லாஹு தஆலா இப்படி மகத்தான ஒரு வேதத்தில் நினைவு கூறுவான் என்பதை அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள். இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நம்மை அல்லாஹ் அறிந்தால் போதும் என்று இருங்கள். மக்கள் உங்களை அறிய வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள்.
உங்களின் அமல்களை அல்லாஹ் அறிந்தால் போதும், உங்களின் தர்மத்தை அல்லாஹ் அறிந்தால் போதும், உங்களுடைய நோன்பை அல்லாஹ் அறிந்தால் போதும், உங்களுடைய மன தூய்மையை நல்ல எண்ணங்களை அல்லாஹ் அறிந்தால் போதும். கூலி கொடுப்பவன் அல்லாஹு தஆலா, ஏற்றுக்கொள்பவன் அல்லாஹு தஆலா. அந்த ரப்பு நம்மை தக்வா உள்ளவர்களில், நல்ல இறையச்சம் உள்ளவர்களில், நன்மை உள்ளவர்களில் ஏற்றுக்கொண்டால் போதும். மக்கள் நம்மை ஏற்க வேண்டும் என்று நாம் ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. அந்த முயற்சி வீணான முயற்சி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மக்களை அதிருப்தி அடைய செய்வாரோ அல்லாஹ் அந்த அடியாரை கொண்டு திருப்தி அடைவான். அல்லாஹ் மக்களையும் அவர்களை கொண்டு திருப்தி அடைய செய்வான். இன்று இல்லை என்றாலும் நாளை நல்லவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். யார் அல்லாஹுவை அதிருப்தி அடைய செய்து, அல்லாஹுவை கோபப்பட செய்து மக்களை திருப்திப்படுத்துவாரோ அல்லாஹுவும் அந்த அடியார் மீது வெறுப்படைந்து விடுவான், கோபப்பட்டு விடுவான். மக்களையும் அல்லாஹு தஆலா கோபப்படுத்துவான். அல்லாஹுடைய திருப்திக்காக மக்களை அதிருப்தி அடைய செய்தவர் கஃபாஹுல்லாஹு மஊனத்தன் நாஸ், மக்களால் ஏற்படும் சிரமங்களை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்க போதுமானவன். இதுதான் சகோதரர்களே நமக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இக்லாஸ், மன தூய்மை. அந்த மன தூய்மை இந்த வாலிபர்களிடத்தில் இருந்தது. எங்கோ ஒரு பகுதியிலே வாழ்ந்த இந்த ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்காக செய்த அந்த தியாகம், தங்களது சமூக மக்களே ஷிர்கிலே சென்று கொண்டிருந்த போது அவர்களை விட்டு விலகினார்கள், ஒதுங்கினார்கள், அவர்களுக்கு தாவா கொடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அந்த மக்கள் ஏற்க மறுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அரசன் அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தினான். அந்த துன்புறுத்தலையும் சகித்துக் கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் இனி இவர்களுக்கு இந்த தாவாவினால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அறிந்தபோது அவர்கள் தங்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அரசரின் மந்திரிகளின் பிள்ளைகளாக இருந்தவர்கள், சமுதாயத்தில் மிக உயர்ந்த தலைவர்களாக மதிக்கப்பட்டவர்கள், இந்த ஈமானுக்காக, இஸ்லாமுக்காக, தௌஹீதுக்காக அவர்கள் தங்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், وَإِذْ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. அன்பு சகோதரர்களே, இவர்களுடைய ஆரம்ப துஆவை அல்லாஹ் தஆலா நமக்கு முதலாவதாக நினைவு கூறுகிறான். ஒரு முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய மிகப்பெரிய ஆயுதம் அவனுடைய துஆ. இந்த துஆவானது அல்லாஹ்வோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுதியான ஒரு சங்கிலி கயிறு. இது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒரு அடியானுடைய உள்ளத்தில் எந்த அளவு உறுதியாக இருக்குமோ அந்த அளவு அவன் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பான். சகோதரர்களே, சிலர் நினைப்பார்கள் அல்லாஹ் நம்மை அறிந்திருந்தால் போதும், நாம் என்ன அவனிடத்திலே கேட்பது என்று. இல்லை, சிலர் நினைப்பார்கள் நாம் ஏன் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு தெரியாதா நமக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்று. சகோதரர்களே, இவர்கள் முட்டாள்கள், ஜாஹில்கள், மார்க்கத்தை அறியாதவர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அடியான் அவனிடத்திலே கேட்க வேண்டும், அழ வேண்டும், மன்றாட வேண்டும், கெஞ்ச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். சொர்க்கத்தை கேட்டு மன்றாட வேண்டும், நன்மைகளை கேட்டு மன்றாட வேண்டும், நம்முடைய ரிஸ்கை அல்லாஹ்விடத்திலே கேட்டு மன்றாட வேண்டும், ஹலாலான வாழ்வை, ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், சிரமங்களில் இருந்து தீர்வை, ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். துஆ இது நபிமார்களின் வழிமுறை, துஆ இது நல்லவர்களின் வழிமுறை.
அல்லாஹு தஆலா அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை ஏன் நேசித்தான்? இப்பேற்பட்ட ஒரு அன்பை, எந்த அன்பை நபிமார்களின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்துவானோ, ரசூல்மார்களின் மீது அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவானோ, அந்த அன்பை நம்மை போன்ற சாதாரணமான அடியார்களின் மீதும் அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவான் என்பதற்குரிய மாபெரும் அத்தாட்சி தான் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அல் குர்ஆனிலே நினைவு கூறப்பட்டிருப்பது. அவர்களும் நம்மை போன்ற வாலிபர்கள் தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பில் உறுதியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். தங்களுடைய பிரச்சனை இப்போது முத்தப் போகிறது, நாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு சோதனை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அந்த நல்லடியார்கள் முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் தங்களை ஒப்படைத்தார்கள். சொன்னார்கள், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. எத்தகைய மகத்தான துஆ பாருங்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை கொடுப்பாயாக, அருளை கருணையை கொடுப்பாயாக, எங்களுக்கு எங்களது காரியத்தில் ஒரு நல்ல வழியை, ஒரு தெளிவான பாதையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அவர்களுடைய இந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்கப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஒதுங்க வைத்தான். ரப்புல் ஆலமீன் பிரியப்பட்டான். இவர்களை மறுமை நாள் நிகழப்போவது உண்மை, இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்பதை கண்கூடாக காட்டுவதற்குண்டான அத்தாட்சியாக அல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்தான். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அல்லாஹ் மட்டுமே அவனுக்கு நோக்கமாக ஆகிவிடும் போது, மறுமை நம்பிக்கை அவனுக்கு உறுதியாகிவிடும் போது, பிறகு ரப்புக்காக தன்னை இழப்பதையே, தன்னை தியாகம் செய்வதையே அவன் தன்னை தியாகம் செய்வதற்கே அவன் துணிந்து விடும் போது ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எப்பேற்பட்ட அங்கீகாரத்தை கொடுக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அங்கீகாரம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. நாளை மறுமையிலே அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய ஒன்று. மனிதர்கள் ஒருவரை அங்கீகரிப்பதால், புறக்கணிப்பதால் அது ஒரு அல்லாஹ்வுடைய அங்கீகாரமாக ஆகிவிடாது. சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய ஆசைகளுக்காக ஒருவரை அங்கீகரிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். நாம் அல்லாஹ்வுக்காக சோதிக்கப்படுகின்றோமா? ரப்புக்காக நம்முடைய அவமானத்தை தாங்கிக் கொள்கிறோமா? உண்மைக்காக, ஈமானுக்காக இந்த சோதனையை எதிர்கொள்கிறோமா அல்லது நம்முடைய நப்சுக்காகவா? அன்பான சகோதரர்களே, நபிமார்கள் பரிகாசிக்கப்படவில்லையா? எத்தனை குர்ஆன் வசனங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். நபியே, நீங்கள் அவர்கள் உங்களை பொய்ப்பித்தால் உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்படவில்லையா? இவர்கள் உங்களை பரிகாசம் செய்தால், கேலி கிண்டல் செய்தால், உங்களுக்கு முன்னால் வந்த தூதர்களும் கேலி கிண்டல் பரிகாசம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுடைய வரலாறை நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அவர்களை அல்லாஹு தஆலா ஒதுங்க வைத்தான். அவர்கள் இனி இந்த மக்களோடு இருந்தால் நம்மை ஈமானிலிருந்து தடம்புரளச் செய்வார்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கையை, அதுவும் சுகபோகமான ஒரு அரசர் குடும்பத்தில், ஒரு மந்திரி குடும்பத்திலே வாழுகின்றவர்கள் எப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு குகையை நோக்கி ஓடினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்தான். பிறகு நீண்ட காலம் சென்று அல்லாஹு தஆலா அவர்களை விழிக்க வைத்தான். இதற்கிடையிலே ஒரு நிகழ்வு வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அந்த வரலாறை, அந்த வரலாற்றின் ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லி இருக்கவில்லை என்றால் நாம் அதையும் அறிந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான், வகல்புஹும் பாசிதுன் திராஇஹி பில் வஸீ. நபியே, அவர்களுடைய நாய் இருக்கிறது, வகல்புஹும் பாசிதுன் திராஇஹி, அது தன்னுடைய இரண்டு குடங்கைகளையும் விரித்ததாக
அந்த குகையின் முற்றத்திலே இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவர்களுடைய நாய் கல்புகும் என்று ஒரு நாய். இது அல் குர்ஆனிலே எப்படி சொல்லப்படுகிறது? இதே அத்தியாயத்தில் 2 இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த குகைவாசிகள் 7 நபர்களும் 8வதாக அவர்களுடைய நாய் என்று. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இது குறித்து பல விளக்கங்களை சொல்கின்றார்கள். இந்த குகைவாசிகள் தங்களுடைய ஊரிலிருந்து எங்கேயாவது தப்பிப்போமா என்று அவர்கள் மலையை நோக்கி ஓடிய பொழுது அந்த வழியாக இருந்த ஒரு நாய் அவர்களை பார்த்து குரைக்கிறது. நாயினுடைய குரைப்பிலே பல வகையான குரைப்பு இருக்கிறது. அது அவர்களை பார்த்து ஆரவாரம் செய்வதை போன்று, அவர்களோடு சேர்ந்து கொள்ள ஆசைப்படுவதை போன்று அவர்களோடு சேர்ந்து வர அது குரைக்கிறது. அவர்களும் பயந்து கொண்டு அதை விரட்டுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாயை பேச வைக்கிறான். என்னை பயப்படாதீர்கள், நீங்கள், நான் உங்களை அச்சுறுத்த மாட்டேன், நான் அல்லாஹ்வுடைய நல்லவர்களை விரும்புகிறேன், உங்களோடு நானும் சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அந்த நாயை அல்லாஹு தஆலா பேச வைத்தான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். பிறகு அந்த நாயையும் அவர்கள் அழைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த நாயை தான் சொல்லி காட்டுகின்றான். அந்த நாய் அந்த குகைவாசிகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை கொடுத்தானோ அதே தூக்கத்தை அந்த நாய்க்கும் கொடுத்து அவர்களோடு சேர்ந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அறிஞர்கள் சொல்கிறார்கள், இன்னமன் அஹப்ப அஹ்லல் கைர் நால மின் பரக்கத்திஹிம் கல்புன் அஹப்ப அஹ்ல ஃபضலின் வஸஹிபஹும் ஃபذكرஹு அல்லாஹு ஃபீ முஹ்கமி தன்ஸீலிஹி. யார் நல்லவர்களை நேசிப்பார்களோ அந்த நல்லவர்கள் மீது அல்லாஹ் பொழியக்கூடிய பரக்கத்தை அவர்களும் அடைவார்கள். ஒரு நாய் நல்லவர்களை விரும்பியது, நேசித்தது, அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டது, அதை அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆனிலே நினைவு கூர்ந்தான். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் இதிலிருந்து அழகான சில படிப்பினைகளை சொல்லுகின்றார்கள். நாய்க்கு இப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் குர்ஆனிலே நல்லதை கொண்டு நினைவு கூறப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் என்றால் அது நல்லவர்களோடு சேர்ந்ததால், அல்லாஹ்வுடைய நேசர்களோடு சேர்ந்து கொண்டதால். பிறகு சொல்கிறார்கள், ஃபமா வன்னுக பில் முஃமினீனல் முவஹ்ஹிதீன் அல் முகாலிதீனல் முஹிப்பீன லில் அவுலியாஇ வஸ்ஸாலிஹீன். சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்கள், முவஹ்ஹிதுகள், நாம் இறைநேசர்களை நல்லவர்களை நேசிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கும் அவர்களுடைய அந்த நற்பாக்கியங்களை கொடுப்பான் என்ற ஆதரவு நமக்கு இதில் இல்லையா? அவர்களை போன்று நம்மால் அமல் செய்ய முடியவில்லை என்றாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரக்கத்துகளை, நன்மைகளை நமக்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று கூறிவிட்டு சஹீஹுல் புகாரியிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை இமாம் குர்துபி பதிவு செய்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பள்ளியிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது நிகழும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா அஅதத லஹா, அந்த மறுமை நாளுக்காக நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் என்று. ஃபகஅன்ன الرجل இஸ்தகான், இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த மனிதர் அப்படியே சோர்ந்து விட்டார், பலவீனம் அடைந்து விட்டார், வெட்கப்பட்டு விட்டார், கூனி குறுகி விட்டார். பிறகு சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, மா அஅதத்து லஹா கஸீர ஸலாத்தின் வலா ஸியாமின் வலா ஸதகத்தின், நான் மறுமை நாளுக்காக நிறைய அமல்களை சேர்த்து வைத்திருக்கவில்லை, நிறைய தொழுகைகளையோ நோன்பையோ சதகாவையோ சேர்த்து வைத்திருக்கவில்லை. வலாகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் நிச்சயமாக அல்லாஹுவை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன் என்று சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், ஃபஅன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய் என்று.
இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அனஸ் சொல்லுகின்றார்கள், ஃபமா ஃபரிஹ்னா பஅதல் இஸ்லாமி ஃபர்ஹன் அஷத்த மின் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன்த மஅ மன் அஹ்பப்த. இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த கூற்றினால், அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த கூற்றினால், எந்த கூற்று? நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய் என்ற இந்த சொல்லினால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியை போன்று வேறு ஒன்றினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்று சொல்லிவிட்டு அனஸ் சொல்லுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். சொல்கிறார்கள், ஃபஅன உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹ்வை நேசிக்கின்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன். வ அபா பக்ரின் வ உமர், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன். ஃபஅர்ஜு அன் அகூன மஅஹும் வ இன் லம் அஅமல் பிஅமலிஹிம், நான் ஆசைப்படுகின்றேன், ஆதரவு வைக்கின்றேன், அவர்களோடு நானும் இருப்பேன் என்று. நானோ அவர்களுடைய அமல்களை போன்று அமல் செய்யாமல் இருந்தும். இப்பேற்பட்ட தோழர் 10 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து பெரும்பாலான போர்களிலே கலந்து கொண்டு ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்வதையே வாழ்க்கையின் நோக்கமாக ஆக்கிக் கொண்டு தங்களை எப்படி சிறுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் பாருங்கள். நானோ அவர்களுடைய அமல்களை போன்று அமல் செய்யவில்லை என்றாலும் நான் ஆசைப்படுகிறேன் இவர்களை நேசிப்பதால் நானும் இவர்களோடு இருப்பேன் என்று. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நல்லவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நல்லவர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். நல்லவர்களுடைய நட்பு நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும், நன்மையில் நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். கெட்டவர்களுடைய நட்பு நமது நன்மையை அழித்துக் கொண்டே இருக்கும். பாவிகளோடு உள்ள நமது நட்பு பாவத்தின் மீது நமக்குண்டான வெறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. உங்களுக்கு நன்றாக தெரியும், 99 கொலை செய்து பிறகு 100வது கொலையை செய்து ஒரு மனிதர் பெரும் பாவியாக ஆகியும் அல்லாஹ்விடத்திலே தௌபா கிடைக்கும் என்ற ஆதரவோடு ஓடி திரிந்தாரே, அவருக்கு பனி இஸ்ராயலுடைய மார்க்க அறிஞருக்குரிய வழிகாட்டுதல் என்ன? நீ இருக்கக்கூடிய ஊர் பாவிகளின் ஊராக இருக்கிறது, அதிலிருந்து நீ வெளியேறி இந்த ஊரிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், அங்கே நீ குடியேறி விடு, அங்கே நீ சென்று விடு என்று அவருக்கு வழிகாட்டுகிறார். உடனே தௌபா செய்து அந்த நல்லவர்களின் ஊரை நோக்கி அவர் செல்கிறார், இறந்து விடுகின்றார். இப்போது ரஹ்மத்துடைய மலக்குகளும் வருகிறார்கள், அதாபுடைய மலக்குகளும் வருகிறார்கள், போட்டி போடுகிறார்கள் இவருடைய உயிரை யார் எடுத்துச் செல்வது என்று. அல்லாஹு தஆலா 3வது ஒரு மலக்கை நீதிபதியாக அனுப்புகிறான். அளந்து பாருங்கள் யாருடைய பூமி இவருக்கு சமீபமாக இருக்கிறது என்று. உண்மையிலேயே நல்லவர்களுடைய பூமி தூரமாக இருந்தது, பாவிகளின் பூமி சமீபமாக இருந்தது. ஆனால் அந்த நல்லவர்களோடு சேர வேண்டும், அல்லாஹுவை அவர்களோடு சேர்ந்து வணங்க வேண்டும், பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் அந்த நல்லவர்களின் பூமியை முன்னோக்கியதால் அல்லாஹு தஆலா நல்லவர்களின் பூமிக்கு கட்டளையிட்டான், நீ நெருக்கமாகி விடு என்று. பாவிகளின் பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீ தூரமாகி விடு என்று. இந்த பூமி சமீபமானது, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவர்களை கொண்டு சென்றார்கள். அன்பு சகோதரர்களே, இதுதான் நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வரலாறை தொடர்ந்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விழிப்பை கொடுக்கின்றான். அவர்கள் எழுந்ததற்கு பிறகு தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். வக்கதாலிக பஅஸ்னாஹும் லியதஸாஅலு பைனஹும் قال قائل منهم كم لبثتم. எழுந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு காலம் தூங்கி இருப்பீர்கள் என்று. சிலர் சொல்கிறார், நாம் ஒரு நாள் தூங்கி இருப்போம் அல்லது ஒரு பகுதி தூங்கி இருப்போம் என்பதாக. பிறகு சொன்னார்கள், நிலைமை என்னமோ மாறி இருக்கிறது, அல்லாஹ் அறிந்தவன் நாம் எவ்வளவு தூங்கி இருப்போம் என்று. சரி, பசிக்கிறது, உணவு வாங்குவதற்காக அனுப்புங்கள் ஒருவரை என்பதாக.
அன்பு சகோதரர்களே, அந்த இடத்தில் அவர்கள் சொல்லிய அந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஃபல்யன்துர் அய்யுஹா அஸ்கா தஆமன் ஃபல்யஅதிகும் பிரிஸ்கின் மின்ஹு வல்யதலத்தஃப் வலா யுஷ்இரன்ன பிக்கும் அஹதா இன்னஹும் இன் யظஹரு அலைக்கும் யர்ஜுமுக்கும் அவ் யுஈதுக்கும் ஃபீ மில்லத்திஹிம் வலன் துஃப்லிஹு இதன் அபதா. இந்த இரண்டு வசனங்களும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனங்கள். உணவு வாங்குவதற்காக அனுப்பும்போது சொல்லி அனுப்புகிறார்கள், ஹலாலான உணவை தேடி நீங்கள் வாங்கி வாருங்கள் என்பதாக. எவ்வளவு பயந்திருப்பார்கள் பாருங்கள். அடுத்து அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே நீங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள், யாரும் உங்களை பார்த்து விடாமல் இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்த்து விட்டால் உங்களை கைது செய்து விடுவார்கள், உங்களை மீண்டும் சிலை வழக்கத்திலே மீட்டு விடுவார்கள், உங்களை தங்களுடைய குஃப்ரு ஷிர்கிலே தள்ளி விடுவார்கள். அப்படி நீங்கள் அவர்களுடைய அடிகளுக்கு, அவர்களுடைய அந்த கொடுமைகளுக்கு பயந்து ஷிர்கிலே நீங்கள் சென்று விட்டால் வலன் துஃப்லிஹு இதன் அபதா, ஒருபோதும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது என்று அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து உணவு வாங்குவதற்காக அந்த தோழர், தங்களில் ஒரு தோழரை அனுப்புகின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இவர்களுடைய முழு சம்பவமும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் தௌஹீதுக்கு இருந்த முக்கியத்துவத்தை, மறுமையின் மீது இருந்த நம்பிக்கையை, அல்லாஹ்வுக்காக இந்த தௌஹீதிலே நிலைத்திருக்க வேண்டும், ஒருபோதும் இந்த ஈமானை விட்டு தடுமாறி விடக்கூடாது என்பதில் எவ்வளவு கருத்தாக உறுதியாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறை மட்டும் சொல்லவில்லை, அவர்கள் இந்த ஈமானை குறித்து பேசிய உரையாடல்களை நமக்கு சொல்வதின் மூலமாக ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எந்த அளவு ஈமான் யக்கீன் இருக்க வேண்டும், அந்த ஈமான் யக்கீனை அவன் எப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த ஈமானுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் இழப்புகளை அவன் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும், துணிவுள்ளவனாக இருக்க வேண்டும். முஷ்ரிக்குகளுடைய அச்சுறுத்தல்களை, அல்லாஹ்வின் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை ஒருபோதும் அவன் பயந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மை மூமினாக அறிந்து ஈமான் இஸ்லாமுடைய நிலையில் நாம் இறப்பது நமக்கு போதுமானது, இம்மையுடைய வெற்றிக்கும் மறுமையுடைய வெற்றிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு ஆரம்ப காலத்தில் இந்த வரலாறை கூறுவதின் மூலமாக ஈமான் யக்கீனுடைய பாடங்களை அவர்களுக்கு வழங்கினான். அதே பாடம்தான் சகோதரர்களே இன்றும் நமக்கு பசுமையாக அல் குர்ஆனிலே ஓதப்பட்டு கொண்டு வருகிறது. காலங்கள் மாறினாலும் அல்லாஹ்வுடைய இந்த வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக அழகிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய ஈமானை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஈமானிலே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், குழப்பங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. உறுதிமிக்க ஈமானுடையவர்களாக, இஹ்லாஸ் உடையவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே முன்னோக்கியவர்களாக நம்மை அல்லாஹு தஆலா ஏற்று அருள் புரிவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.